வணக்கம். ஒரு திங்கட்கிழமையும் ஒரு இண்டிகேட்டர், ஒரு டெக்னிக்கல், ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அந்த மாதிரியான விஷயங்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நேற்று கூட டான்செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் பற்றி நான் போட்டிருந்தேன், பார்த்துருந்துருப்பீங்க. அதுபோக ஒரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடர், மேபி அவர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கூட இருக்கலாம் அல்லது இல்லாமையும் போகலாம். பட் வாட் எவர், ஒரு ட்ரேடர் அவங்களோட ஹேபிட்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி திங்கக்கிழமை நம்ம என்ன ஒரு இண்டிகேட்டர் பேசுகிறோமோ அது ரிலேட்டடாக செவ்வாய்க்கிழமை நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நேற்று பார்த்திங்கன்னா டான்செயின் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் பற்றி போட்டிருந்தோம். இன்றைக்கி ரிச்சர்ட் டான்செயின் அவர் யார், அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிச்சர்ட் டான் பார்த்திங்கன்னா 1905 பிறந்தவர். அண்ட் யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைச்சது. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, அவருக்கு அது ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கும் வாய்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. அது மாதிரி அவர் ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கும்போது அவருக்கு ஜெஸ்ஸி லிவர்மரோட அந்த புக்கை படிக்கிறதுக்கு, அவர் எழுதின புக்கை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு. அதாவது 1929 அந்த பீரியட்லலாம், ஓகேங்களா. ஏன்னா இவர் 1905 ஒரு பிறக்கிறாரு. இவரோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. அண்ட் இவர் படித்தது அந்த எக்கனாமி அது ரிலேட்டடாக படித்தனால அவர் அப்படியே அந்த வால் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அப்படியே வராரு. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிய வருது. அண்ட் ஜெஸ்ஸி லிவர்மோரோட புக்கை படித்ததுக்கப்புறம், அவர் புக்கை படிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன வேறு வேலைக்கு போக போகிறோம், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக் ட்ரேடிங்கு, இந்த கமாடிட்டிஸ் அந்த மாதிரி தானே நம்ம வரப்போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கமாடிட்டி ட்ரேடிங்குள்ளே வராரு அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ கமாடிட்டியில் ட்ரேடிங்கும் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வராரு. இனிஷியலாக பார்த்திங்கன்னா அவர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறாரு. இப்போ சில விஷயங்கள் அவர் பண்ணார், இவர் பண்ணார், நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம பட்டால் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்று வரும், அது கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் இருக்கும். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்கிறேன். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட். ஸ்லோவாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே ஒரு நம்பிக்கை வருது. எப்போ அப்படின்னா இந்த 1929 கிராஷுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஏன்னா இந்த 1929 கிராஷ் இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார் முன்னவே. நம்ம ஜெஸ்ஸி லிவர்மோர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதிலிருந்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுங்கிறத நம்ம முன்னக்கூட்டியே எப்படி தெரிய வரும். இது ஃபண்டமெண்டல் பார்த்தா தெரியுமா, டெக்னிக்கல் பார்த்தா தெரியுமானா டெக்னிக்கல் பார்த்தா இதை விட கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அப்படிங்கிறனால டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவர் ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறாரு. அந்த வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கம்பெனியில் இருக்கிறாரு. நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறாரு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய இவருக்கு அந்த ஒரு ஃபேமஸ், இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சில பேர் சொல்லித்தராங்க, அதில் சில பேர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு அவங்க சொல்லித்தரதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி இருக்கிறதுல அது உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஏன்னா கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒருத்தர் ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு -7% இருக்கிறதா அவங்க டெலகிராமில் பேசிக்கிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி லைவில் கூட சொல்லியிருந்தேன். சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 2 நடக்குது. அப்போது மார்க்கெட் எகைன் ஒரு கிராஷ் ஆகுது. அப்போது இவர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கு இவருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. என்ன கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ், ஒரு எதிர்பாராத ஒரு நியூஸ்னால ஒரு கிராஷு, அண்ட் இன்னொன்று மார்க்கெட் ஓவர் பாட் ஆகி வரக்கூடிய கிராஷ். இந்த ரெண்டுமே நடக்கும். 2 கிராஷும் நடக்கும். நம்மளே அந்த கிராஷ் பார்த்துருக்கோம். இவருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது. அந்த மாதிரி கிராஷ் பார்த்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்குவாங்க. நிறைய எப்படி என்ன ஏது அந்த லெவல்ஸ் இதெல்லாமே கற்றுக்குவாங்க. ஸோ இந்த லெவல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் கற்றுக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நமக்கு ரொம்ப அவசியம். அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸி. ஏன்னா இத்தனை நாள் அவர் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தார் இல்லைங்களா, அது ஈஸி. இப்போ இது மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிறது யார் வேணால் சொல்லலாம். ஆனால் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி திறமை வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு ரூல் எழுதுறாரு. இப்படி இருந்தால் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதின அந்த இண்டிகேட்டர் பேர் தான் டான்செயின் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா 4 வீக் ஹை லோ, அதை 20 டேஸ் அப்படிங்கிறாங்க. 4 வீக் ரெண்டும் ஒன்று தான். அதாவது என்னென்னா ஒரு மாதம் ஒரு ஸ்டாக்கோ அல்லது ஒரு இண்டெக்ஸோ இல்லை வாட் எவர், ஓகேங்களா, அது எவ்வளோ ஹை போகுது எவ்வளோ லோ வருது, ஸோ அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அதை ஒரு 5 மினிட்ஸில் எடுத்து பாருங்கள், இல்லை 1 மினிட் எடுத்து பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த லோ கட் ஆச்சு அப்படின்னா உடனே ரியாக்ட் ஆகும். அந்த 20 கேண்டிலோட ஆவரேஜ் தான். இப்போ இந்த 20 கேண்டில் அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரத்தில் வச்சுக்கோங்க, இல்லை 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்படின்னா லாஸ்ட்டு 20 கேண்டிலோட லோ அது ஒரு பிரேக் அவுட் தான். அதுவும் நீங்கள் சொல்ல போனால் டேயில் வீக்லியிலலாம் எடுத்தீங்க, லாஸ்ட்டு 20 வாரம் அப்படியெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த பெரிய பிரேக் அவுட்டை ஐடென்டிஃபை பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் 5 மினிட்ஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கேல்பர்ஸுக்கு அது ஈஸி.
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டான்செயின் ரிச்சர்ட் டான்செயின் என்ன பண்ணுறாரு, ஒரு கணக்கை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஒரு ஸ்டாக் அப்படின்னா அது 20 நாளோட லோ கட் ஆகும்போது ஒரு பிரேக் அவுட், 20 நாளோட ஹை கட் ஆகும்போது அப்பர் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு ஜோன் வந்து போடுறாரு. அதில் வந்து ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் கணக்கில் அப்போவே வந்து சம்பாதிக்கிறாரு. அண்ட் அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள நிறைய பேர் எப்படி அது ட்ரேடர் அப்படின்னாலே கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஓரளவுக்கு ப்ராஃபிட்லாம் வந்தாலும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஃபியூச்சர்ஸ் இன்க் அப்படிங்கிற மாதிரி சம்திங் இந்த கமாடிட்டிக்கெல்லாம் வந்து ஒரு இது பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுற ப்ரைஸ் ஆக்ஷனு அண்டு சொல்லப்போனால் இவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஃபாதர் ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங். இப்போ இந்த 20 நாள் அப்படிங்கிற அந்த கணக்கு வருது பாருங்கள், அந்த ஒரு மாதம் அப்படிங்கிற அந்த கணக்கு, இது வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங். இது அப்படியே நம்ம கலெக்ட் பண்ண என்ன ஆகும்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஒரு டேட்டா ஒன்று ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. ஒரு வருஷத்தோட டேட்டா நம்மக்கிட்ட இருக்கும். அண்ட் ஒரு வருஷத்தோட அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் எடுக்கக்கூடிய கிளாஸஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனு அண்ட் இன்னொன்று அந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங், இது எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து த ஃபாதர் ஆஃப் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க. ட்ரெண்ட் ஃபாலோயிங் அதுக்கெல்லாம் வந்து இவர் தான் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு இவரை பற்றி தெரியாது இல்லையா. இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து பேசுவோம். அண்ட் இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனிக்கு வந்து அட்வைஸராக இருக்கிறாரு, ஒரு சில கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் மேனேஜராக இருக்கார். இது மாதிரி ஒரு பலதரப்பட்ட ரோல்ஸ் வந்து அப்போ பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1950s ரேஞ்சில் 1950 to 60 அந்த பீரியடில் வந்து பண்ணுறாரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒர்க்கு தான். ஸோ ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் இப்போ இவர் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு சில ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு 4 கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா ஷீட் வச்சுட்டு உட்காந்துக்கிறது. அந்த ஹைலோ இவரை பிடிச்சா ஒரு ஸ்டாக்கோட ஹைலோ எல்லாமே தெரியும், அதோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள். ஸோ எல்லா கம்பெனிஸும் இவரை வந்து ஹையர் பண்ணுறது, ஒர்க் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸியான ஒரு பர்சன். இந்த பிஸியான பர்சனுக்கு நம்மளில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து லாட் சைஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக தான் போடுவார் எப்போவுமே. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 ஷேர் வாங்குறாரு அப்படின்னா எவ்வளோ ஃபண்ட் இருந்தாலும் 100 ஷேர் தான் வாங்குறது. இவர் வெளியே தெரியாமல் போனதுக்கு இதுவும் கூட ஒரு காரணம். ரொம்ப வந்து இவர் ஃபேமஸ் ஆகாத காரணம் என்ன அப்படின்னா கம்மியான ப்ராஃபிட். ஏன் அப்படின்னா கம்மியான ப்ராஃபிட்னா கம்மியான லாட்டு. ஏன் கம்மியாக போடுறாருன்னா மணி மேனேஜ்மெண்ட்டானா அப்படி கிடையாது. ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 100 லாட் அப்படின்னா அந்த 100 லாட் எதுக்கு போடணும், எந்த மார்ஜினுக்கு போடணும், அப்போ 200 லாட்னா எத்தனை போடணும் அப்படின்னு. இப்போது நம்மளே நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கும். நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 பேர் வந்தால் காப்பி வச்சுருவாங்க, திடீர்னு 10 பேர் வந்தால் காப்பி வைக்க தெரியாது. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதில் எத்தனை சக்கரை போடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். அதாவது இதில் வந்து ஒரு நடுக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். லாட் ஸ்டாண்டர்ட் லாட் போடுறதுக்குள்ளே நம்ம ஆளுகளுக்கெல்லாம் வெளியவே வந்துடும் இதயம். அந்த அளவுக்கு கூட நம்ம லைவில் வந்து ஒரு காமெடியாக பேசிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா. அப்போது இவருக்கு வந்து அந்த 60 இவரோட அந்த 1960 கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஒரு ஃபண்ட் கம்பெனி இருக்குது, அவங்க ஃபண்டும் கொடுக்குறாங்க, ஆனால் இவர் எல்லாமே கரெக்டாக ப்ரெடிக்ட்டும் பண்ணுறாரு, பட் ரிசல்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான லாட் போடணும்ல. இவரால் அது பண்ண முடியல. மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இவரோட 60 வயசை தாண்டி அதுக்கப்புறம் தான் இந்த லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கே இவர் கற்றுக்கிட்டார். அப்போது கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு 40-45 வருஷத்தை தாண்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட இவரால் அந்த லாட்டை வந்து போட முடியல அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன தப்பு போதும் நம்மளோட மொத்த இதுவும் காணாமல் போகிறதுக்கு. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு கவனம் தேவை. அதே மாதிரி நீங்கள் எதை பழகுறீங்களோ அதுதான் உங்களோட கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக இவருக்கு ஒரு ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஒரு விஷயத்தை இதுதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் மாறக்கூடாது. இவரால் மாறவும் முடியல. இவர் மட்டும் இல்லை இதுக்கு இத்தனை லாட்டு இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கணும், இதில் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாரன் பஃபெட் அளவுக்கு இவர் இன்னும் ரீச் ஆகியிருந்திருப்பார். பட் அது வந்து பண்ணாத காரணம் சின்ன மிஸ்டேக்ஸ் தான். அப்புறம் இவர் வந்து ஹைடன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருக்கார். அதில் இவர் யூஸ் பண்ண இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜ். அதில் வந்து 5-20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான், 5-20 இந்த 2 மூவிங் ஆவரேஜை வச்சு அந்த கிராஸ் ஓவரில் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்காக இவர் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது இன்றைக்கி நிறைய பேர் இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு இந்த 8-3 அப்புறம் இந்த 5 மூவிங் ஆவரேஜ் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. பட் அதிலெல்லாம் இவர் வந்து தனியாக இல்லை இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல. ஏன்னா மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 5ன்னு பண்ணால் ஒருத்தர் 6ன்னு பண்ணுவார், ஒருத்தர் 8ன்னு பண்ணுவார்,
பட் இவர் வந்து அந்த ஹைடன் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-20 மட்டும் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணியிருக்கிறாரு. பட் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 நாள் கணக்கு தான். ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் நம்ம ஸ்கேல் பண்ணுறதுக்கோ இல்லை சின்ன சின்ன குயிக் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாற்றுவோம். அந்த மாதிரி மாற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஆக்டிவ் ட்ரேடராகவும் இருக்கார், ப்ளஸ் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவும் இருக்கார் 80 வயசு வரைக்கும். ஸோ ட்ரேடிங்கில் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளாம் பார்த்து எடுத்தால் தான் உண்டு. ஓகேங்களா? அண்டு இன்னொன்று, காது கேட்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா வாய் பேச முடியல, காது கேட்கலனாலும் கண்ணு மட்டுமா தெரியணும். ஏன்னா அட்லீஸ்ட் நமக்கு அந்த பைஸ் எல்லாம் தெரியணும். ஓகே, இதெல்லாம் நான் வந்து ஒரு கிண்டலாக சொல்லியிருந்தா கூட உண்மை தான். ஸோ 80 வயசு வரைக்கும் இருந்து நமக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இவரோட போர்ட்ஃபோலியோ அண்ட் இவரோட நெட்ஒர்த்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் இல்லை. ஒரு 4 பில்லியன் 5 பில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் இவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ, நேற்று போட்ட வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த டான்செயின் இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், இல்லை இது வந்து ஓகே, இல்லை இது வந்து ஓகே ஆகலை, அண்ட் இந்த லோவில் வந்து ஹேமர் வருது, இந்த ஹையில் வந்து ஷூட்டிங் ஸ்டார் வருது அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது நல்லாவும் இருக்கும். ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்ன இதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் லைவில் வாங்க, நம்ம இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டை ஒரு டெமோ அக்கௌண்ட் மாதிரி ஆக்கிடாதீங்க. அது பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும். சரிங்களா? சரிங்க, இந்த மாதிரி அடுத்த ஒரு ட்ரேடர் யார் என்னங்கிறத வந்து நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.